ஹை வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ரொம்ப டேஸ்டியான ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சிக்கன் 65 நான் செய்ய போகிறேன். இதுக்கு சிக்கன் தேவையான அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சிக்கனில் தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இந்த மசாலா பேக்கெட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிக்கன் கடைங்கள்லேயே கிடைக்கிது. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ் பாதி அளவு போட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா தயிர் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. மிளகாத்தூள், உப்பு எல்லாமே இந்த பவுடர்லேயே மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால எக்ஸ்ட்ரா மசாலா நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. கரெக்டான அளவு மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், இது பாதி அளவுக்கு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். 1/2 கேஜிக்கு ஒரு பாதி லெமன் போடுங்க போதும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். நீங்கள் 2 மணி நேரம் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வச்சிங்கனாலும் ஊற இந்த சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. பாருங்கள், நான் கலந்து வச்சுருக்கிறதில்ல. அப்படியே மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு மசாலாவில். இப்போ வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். நிறைய எண்ணெய் போட்டு பொரிக்காதீங்க. சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து போடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாதீங்க, பரவலாக போடுங்க. ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்செல்லாம் வைக்காதீங்க, ஹார்டாயிரும் சிக்கன்னு. அதனால் மீடியமில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. எல்லோருமே நிறைய பேர் இதை ஓப்பனில் வச்சுட்டு பொரித்து எடுப்பாங்க சிக்கனை. நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள். நான் மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறேன். அப்போ வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் பரவலாக போட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சி வைக்க பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா 2-3 டைம் நல்லா அடியிலேருந்து திருப்பி போடுங்க சிக்கனை. பாருங்கள், நான் குறைச்சி எண்ணெய் தான் போட்டிருக்கேன். அதிக எண்ணெயெல்லாம் போடலை. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு நல்லாவும் ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டு நல்லா வேகட்டும் சிக்கனு. மறுபடியும் நான் கொஞ்சமாக மூடி போட்டு வைக்கிறேன். அடுத்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனில் பொரித்து எடுத்துக்கலாம். லேக்காக திருப்பி போடுங்க, மசாலா கலண்டு வராத மாதிரி. நம்ம கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளோர் போட்டிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க. அந்த மசாலா அப்படியே ஒட்டி வரணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ வந்து தாராளமாக கிளறி விடலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா அந்த கலர் வரணும் இல்லையா சிக்கனுக்கு, அதுக்காக இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டேன். எல்லா சைடும் திருப்பி போடுங்க. அப்பப்போ கலர் இல்லாத சைடெல்லாம் நல்லா சிக்கன் பார்த்து திருப்பி போடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், சிக்கன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. நமக்கு இந்த அடியில் இருக்குது இல்லையா மசாலா, அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு வேக வச்சு பாருங்கள். சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சாஃப்டாக வரும்.
பாருங்கள், இப்போ சூப்பராக சிக்கன் வெந்து வந்துடுச்சு. இன்னும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஒயிட்டாக இருக்கிற போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா ரெட் கலராக வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஹார்டெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம். கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத மாதிரி. இது சர்வ் பண்ணும்போது வெள்ளை எள்ளு இருக்குங்க இல்லையா, அதை கொஞ்சம் வறுத்துட்டு கூட மேலே தூவி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தாள், வெங்காயம், லெமன்னு, உங்களுக்கு இதுக்கு மேலே மசாலா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா சாட் மசாலாவும் பெப்பர் பவுடரும் தூண மாதிரி போட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். ஹோட்டலுக்கு ஏன் போகிறீங்க, வீட்லேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், இந்த அடியில் இருக்கிற மசாலா கூட நீங்கள் எடுத்துகிட்டு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா கூட. பாருங்கள், நிறைய மசாலா நான் போடலை, ஒரே ஒரு மசாலா வச்சு இந்த சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு மசாலா பாக்கெட் போதும், சூப்பராக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.